ஸ்ரீ குருப்யோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. இன்று சங்கர ஜெயந்தி விழா கொண்டாடப்படுகிறது. ஸ்ரீமத் ஆதிசங்கரரின் அவதாரத்திற்கு மூல காரணத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஸ்ரீமத் ஆதிசங்கர பகவத் பாதர் ஜெயந்தியை நாம் சித்திரை மாதம் வளர்பிறை பஞ்சமி திதியில் அனுஷ்டித்து வருகிறோம். 8ஆம் நூற்றாண்டில் மிகவும் நலிவுற்று இருந்த சனாதன தர்மத்தின் மறுமலர்ச்சிக்காக விஷ்ணு மற்றும் பிரம்மாவை முன்னிலையாக வைத்து தேவதைகள் மற்றும் ரிஷிகள் கைலாயத்திற்கு சென்று ஸ்ரீ கங்காதரனிடம் ஒரு உபாயம் கேட்டு பிரார்த்தனை செய்து கொண்டார்கள். ஸ்ரீ பரமேஸ்வரன் ஆனவர் அவர்களின் பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு தானே பூமியில் அவதாரம் செய்வதாக தெரிவித்தார். இதுதான் ஸ்ரீமத் ஆதிசங்கரரின் அவதாரத்திற்கு மூல காரணமாக திகழ்ந்தது. ஸ்ரீமத் ஆதிசங்கரர் தட்சிணாமூர்த்தியான ஸ்ரீ பரமேஸ்வரரின் அவதாரம். கேரள மாநிலத்தில் ஸ்ரீ சிவகுரு ஸ்ரீ ஆர்யாம்பிகை தம்பதிக்கு திருச்சூர் வடக்குநாதரின் அருளால் சிரேஷ்ட புத்திரனாக பிறந்தார். 3 வயதிற்குள் எல்லா பாஷா ஞானமும் 5 வயதிற்குள் சகல சாஸ்திரங்களையும் கற்றுத் தெளிந்தார். ஸ்ரீமத் ஆதிசங்கரர் இந்த பூவுலகில் அவதரித்த காலத்தில் சுமார் 72 வெவ்வேறு மதவாதிகள் தம்முடைய கருத்துக்களின் வேறுபாட்டின் அடிப்படையில் சண்டையிட்டு கொண்டு லோகத்தில் பெரும் குழப்பங்களை ஏற்படுத்தி வந்தார்கள். பிரம்மம் ஒன்றே நித்தியம் சத்தியம், அதை தவிர இரண்டாவது வஸ்து இல்லை என்கிற உன்னதமான அத்வைத தத்துவத்தினை உலகிற்கு அளித்த ஞான ஆசிரியன். அத்வைத தத்துவத்தை உலகிற்கு போதித்த அம்மகான் 10 உபனிஷத்துக்கள், பிரம்மசூத்திரம், விஷ்ணு சகஸ்ரநாமம், பகவத்கீதை ஆகியவற்றுக்கு விளக்குவுரை அளித்துள்ளார். சிவானந்த லஹரி, கோவிந்தாஷ்டகம், விவேக சூடாமணி, ஆத்மபோதம், கனகதாரா ஸ்தோத்திரம், சுப்பிரமணிய புஜங்கம் போன்ற இன்னும் பிற நூல்களையும் இயற்றியுள்ளார். இந்து மதத்தில் இருந்த வேற்றுமைகளை நீக்குவதற்கு தனித்தனி பெயர்கள் கொண்ட தெய்வங்கள் காணினும் முடிவில் எல்லாம் ஒன்றே என்னும் எண்ணத்தினை மக்களிடையே பரப்பினார். 6 மதங்களை கைக்கொள்ளச் செய்தார். அதனால் இவருக்கு ஷண்மத ஸ்தாபனாச்சாரியார் என்கிற திருநாமமும் உண்டு. அவை ஞானத்திற்கு சிவன் சைவம் எனப்படும், ஐஸ்வர்யத்திற்கு விஷ்ணு வைணவம், சக்திக்கு அம்பிகை சாக்தம், பலத்திற்கு கணபதி கணாபத்யம், வீரியத்திற்கு முருகர் கௌமாரம், தேஜஸிற்கு சூரியன் சௌரம் ஆகியவை ஆகும். தன்னுடைய 32 வயதிற்குள் ஸ்ரீமத் ஆதிசங்கரர் பாரத தேசம் முழுவதும் பயணித்து கிழக்கில் பூரியில் ஸ்ரீ கோவர்தன பீடத்தினையும், மேற்கில் துவாரகையில் ஸ்ரீ துவாரகா பீடத்தினையும், தெற்கில் ஸ்ருங்கேரியில் ஸ்ரீ சாரதா பீடத்தினையும், வடக்கில் ஸ்ரீ ஜோஷி மடத்தினையும் நிறுவினார். ஸ்ரீமத் ஆதிசங்கரரின் சரிதத்தினை மாதவீய சங்கர விஜயம், கேரளீய சங்கர விஜயம், சங்கர விஜய விலாசம், குருரத்ன மாளிகை, மார்க்கண்டேய சம்ஹிதை போன்ற கிரந்தங்கள் விவரிக்கின்றன. எத்தனையோ ஆண்டுகள் கழிந்தும் அவரால் போதிக்கப்பட்ட அத்வைத சித்தாந்தம் இன்னும் மங்காத பொலிவோடு திகழ்கின்றது. முக்கியமாக நாம் அவரது வாழ்க்கை வரலாற்றினை படித்தால் ஒன்று நிதர்சனமாக தெரிகின்றது. அதாவது வயது முதிர்ந்த காலத்தில் சத்காரியங்களை செய்வதை விட சிறு வயதிலேயே செய்ய வேண்டும் என்பதுதான். குமார பருவத்திலேயே பகவத் தர்மங்களை அனுஷ்டிக்க வேண்டும். ஸ்ரீமத் ஆதிசங்கரர் அவதரித்திராவிட்டால் நமது ஆலயங்களும் பண்டிகைகளும் உற்சவங்களும் வழிபாட்டு முறைகளும் அடியோடு மறைந்திருக்கும். இருள் நிறைந்த காட்டில் திக்கு திசை தெரியாமல் தத்தளித்த மானிடர்களுக்கு செப்பனிட்ட சாலையில் விளக்கு வெளிச்சத்தினையும் உண்டாக்கி நமக்கு ஞான மார்க்கத்தை போதிக்க அவதாரம் செய்த ஞான ஆசிரியனை துதித்து நிற்போம். அவருடைய ஜெயந்தியான இன்று நாம் கூற வேண்டிய ஸ்லோகத்தை இப்போது பார்க்கலாம். ஸ்ருதி ஸ்மிருதி பிராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம். ஸ்ருதி ஸ்மிருதி பிராணானாம்
ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம். ஸ்ருதி ஸ்மிருதி பிராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம். சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து.